ரமணா என்ற ஆந்தை டாக்டரை பார்க்க எல்லோரும் வரிசையில் நின்றிருந்தார்கள். அந்த டாக்டரிடம் ஒரு வினோத பழக்கம் உண்டு. முதலில் வருபவர்களை முதலில் பார்க்க மாட்டார். ஆனால் உயர வரிசையில் பார்ப்பார். அதாவது குள்ளமாக இருப்பவர்களை முதலிலும் அதிக உயரமானவர்களை கடைசியிலும் பார்ப்பார். காட்டின் சகல உயிரினமும் இவரிடம் மருத்துவம் பார்க்க வந்துவிடும். மருத்துவம் மட்டுமல்ல, தேவையெனில் எந்த பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார். உயர வரிசை என்பதால் நம்முடைய நண்பன் மர்மரா கடைசியாக நின்று கொண்டிருந்தார். நண்பன் மர்மரா ஒரு ஒட்டகச்சிவிங்கி. நீண்ட வரிசையில் நின்று நின்று அவர் கால்கள் வலித்தன. நடு இரவு 12 மணிக்குத்தான் ரமணா டாக்டரை சந்திக்க முடிந்தது. அவரே அன்றைய கடைசி நோயாளி. நோயாளி என்று அழைத்தால் ரமணா டாக்டருக்கு கோபம் வந்துவிடும். கடைசி விருந்தினர், அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துள்ளார். மர்மராவிற்கு மருத்துவம் பார்க்க மரக்கிளையின் மீது பறந்து சென்றார் ஆந்தையார். என்ன பிரச்சனை என்று கேட்டதற்கு, தினமும் காலையில் தலையில் அடிபட்டு விடுகிறது என்றது மர்மரா. அதனால் தலை வலிக்கிறது, எனக்கு ஏதாச்சும் மருந்து கொடுங்கள் என்றது ஒட்டகச்சிவிங்கி. தலையை எதில் இடித்து கொள்கிறாய் நண்பா என்று கேட்ட ஆந்தைக்கு அந்த பதில் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் மர்மரா இடித்து கொள்வது மேகத்தின் மீது. அந்த காலத்தில் எல்லாம் மேகங்கள் இரவில் மரத்தின் மீது உறங்கிவிட்டு விடியற்காலையில் கிளம்பி வானத்தில் பறக்கும். அப்படி மேகங்கள் மரத்தை விட்டு கிளம்பும் அதே நேரத்தில் மர்மராவும் தூங்கி எழுவதால் டமால் என்று தலையில் இடித்துவிட்டு மேகம் மேலே போய்விடும். தலையை தேய்த்துவிடக்கூட யாரும் இல்லாமல் ஒட்டகச்சிவிங்கி அல்லாடும். அதனால்தான் தலைவலி. டாக்டர் ரமணா யோசித்தது. இதற்கு மருந்து தீர்வல்ல, நிரந்தரமாக தீர்வு வேண்டும் என நினைத்தது. மறுநாள் காட்டின் பஞ்சாயத்து கூட்டத்திற்கு வா என சொல்லிவிட்டு மருத்துவமனையை மூடியது. பஞ்சாயத்து கூட்டத்தில் டாக்டர் ரமணாவிற்கு தனி மதிப்பு உண்டு. ரமணா சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். மர்மராவின் பிரச்சனையை சொன்னார் ரமணா. கூட்டத்தில் காரசார விவாதம் நடந்தது. டாக்டர் ஐயா, நீங்கள் ஏன் மர்மராவுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து அதை குள்ளமாக்கக்கூடாது? அவ்வளோ பெரிய கழுத்தை பார்க்கவே எனக்கு சோர்வாகி விடுகிறது என்றார் குள்ளநரி. யாருப்பா அது குள்ளநரியா? உனக்கு மாத்திரை கொடுத்து யானை மாதிரி மாத்திடவா? அவங்க இருக்கிற மாதிரி தானே இருக்கணும் என வெடுக்கென்று பேசினார் ஆந்தையார். கக்க புக்க கக்க என பஞ்சாயத்தை சிரித்தது. மர்மரா, நீ ஏன்பா அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிற என கொட்டாவி விட்டபடியே கேட்டார் கரடியார். கூட்டத்தில் யாரும் பதில் சொல்லும் முன்பே பஞ்சாயத்தில் கூடியிருந்த அனைவரும் சிரித்தனர். ஏயா ஒருத்தன் சுறுசுறுப்பாக இருந்தால் பிடிக்காதே என்றார் டாக்டர். மர்மரா, நீ நல்லா கதை விடுற. எங்காச்சும் மேகம் இடித்து தலை வலிக்குமா? அது அவ்வளவு கனமாவா இருக்கும்? வரி குதிரை மேலே போயிட்டா அப்படி இருக்கும். இரவு ஒட்டுமொத்த மேகமும் ஒன்றா கூடி சின்னதாக கனமாக மாறிடும். இரவு தூங்கிட்டு காலையில் எழுந்து மேலே போக போக தனித்தனியாக பிரிஞ்சிடும் என்று மர்மரா விளக்கியது. கடைசியாக அந்த மேகத்தை மிரட்டி மரத்தில் இருந்து அகற்றுவது என தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன்படி முதலில் கரடி செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் கரடி எழுந்து பேசுவதற்கு முன்னர் மேகம் அன்றைய தினம் கிளம்பிவிட்டது. அடுத்த நாள் காட்டெருமை சென்று, ஏ மேகமே, இங்கிருந்து ஓடிவிடு என்றது. மேகம் கண்டு கொள்ளாமல் அன்று இரவு மீண்டும் மரத்தில் வந்து தங்கியது. மறுநாள் புலியொன்று, ஏ வெள்ளை மேகமே, ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி செய் என்றது. மேகம் கண்டு கொள்ளவில்லை. அடுத்த நாள் சிங்கம் சென்று, உனக்கு சொன்னா புரியாதா மேகமே, உடனே கிளம்பு, திரும்பி வராதே என்று கர்ஜித்தது. மேகம் எதுவும் நடக்காதது போலவே மீண்டும் வந்தது. ஒரு மாதம் முழுவதும் ஒவ்வொரு விலங்காக சென்று மிரட்டி வந்தது. யார் சொல்லியும் கேட்கவே இல்லை. பஞ்சாயத்தில் இது குறித்து பேசும்போது ஒரு முள்ளம்பன்றி, நான் சென்று பேசுகின்றேன் என்றது. எல்லோருமே சிரித்தார்கள். யானை, புலி, சிங்கம், கரடி, சிறுத்தை, காண்டாமிருகம் எல்லோருமே சொல்லிட்டோம், முள்ளம்பன்றி நீ சொன்னா கேட்டுக்க போகுதா என்று கைகொட்டி சிரித்தார்கள். சரி போ, போய் சொல்லிப்பார் என்றார்கள். மறுநாள் காலை முள்ளம்பன்றி சென்றார். அன்று மாலை மேகம் வரவே இல்லை. எல்லோருக்குமே ஆச்சரியம். மர்மராவிற்கு மகிழ்ச்சி. டாக்டர் ரமணாவிற்கும் முள்ளம்பன்றிக்கும் நன்றி சொல்லி வாழ்த்து அட்டையை வரைந்தது நம்ம நண்பன். ஆனால் பஞ்சாயத்து மக்களுக்கு ஆச்சரியம் குறையவே இல்லை. அடுத்த கூட்டத்தில் விசாரித்தார்கள். என்ன சொல்லி மிரட்டி வச்ச முள்ளம்பன்றியே, நீ கீறி விடுவேன் சொன்னியா என்று கிண்டலாக கேட்டார் கரடியார். இல்லை, அதனிடம் சென்று, அன்பான மேகமே, உன்னால் ஒரு விலங்கு தினமும் சிரமப்படுகின்றது. நீ மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கலாமா? அதோ அந்த மலை மீது சென்று உறங்கிக்கொள், யாருக்குமே தொந்தரவு இருக்காது என்றேன். கூட்டமே அமைதியாக கேட்டுக்கொண்டது. அப்போது வானத்தில் ஒரு பேச்சுக்குரல் கேட்டது. யாருடையது? காகம், குருவி, மேகம், பருந்து? இல்லை, சூரியனின் பேச்சுக்குரல். ஏ மேகமே, சீக்கிரம் நகர்ந்து போ, சிறுவர்கள் ஆனந்தமாக விளையாடுவதை மறைக்கின்றாய். போ போ போன்னு சொல்கிறேன்ல என கூச்சல். சரி சரி, நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம்? என்ன, ஸ்டோரி கேட்டிங்களா?
என்ன புரிஞ்சது? நம்ம அன்பாகவும் பண்பாகவும் பேச ஆரம்பிக்கும்போது அதை கேட்குறவங்க இயல்பாகவே கேட்க தொடங்கிடுவாங்கங்க. அவங்களால அதை மறுத்து பேசவும் முடியாது, புறக்கணிக்கவும் முடியாது. சரி, அடுத்த கதையை அடுத்த வாரம் கேட்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.